ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக ஏர் கூலர் வந்து வாங்கியிருக்கோம். அதாவது அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வாங்கி ஒரு 1 வீக் ஆகுது. இந்த ஏர் கூலரோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 லிட்டர்ஸு, 7200 வாங்கினோம். பஜாஜ் ஏர் கூலர் தான். என் ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஏர் கூலர் வாங்குறதுல சுத்தமாக விருப்பமே இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் மித்ரன் பிறந்தப்போ ஒரு ஏர் கூலர் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து உஷா ஏர் கூலரு. அது வந்து டிவி மாரி நல்லா கட்டமாக பெருசாக இருந்துச்சு, ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கு தனியாக வந்து ஸ்டாண்டு 500 வந்து வாங்கினோம். அது வந்து ஃபுல்லாக ரூமையே வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாத அதிலருந்து வந்த சவுண்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு தூங்கும்போது. அது வந்து ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் வந்ததுனால அது கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது மெயின்டைன் பண்ணாதனால அது வந்து துருப்பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து இறக்கி போட்டால் கடைசியில் 50 தான். நாங்கள் 7000 வாங்கின ஏர் கூலரை கடைசியில் 50 வந்து இடைக்கு வந்து போட்டோம். அதனால் ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுமே நான் வந்து யோசித்தேன், அந்த ஏர் கூலர் மாதிரி தான் எல்லாம் அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து அது இடமும் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடும், சவுண்டும் வந்து அதிகமாக இருக்கும். வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து என் மனசில் நினச்சேன். ஆனால் வந்து சம்பாதிக்கிறது அவங்க வந்து நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பம் ஏர் கூலர் வாங்கணும் அப்படின்றது. அதனால் சரி நாம் ஏன் வந்து அவங்க விருப்பத்துக்கு வந்து தடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு நானும் வந்து சொல்லிட்டேன். நான் சொன்னால் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டேன். அதனால் சரி நானும் வேறு வழி இல்லாமல் சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அவங்களும் கடைக்கு போனாங்க. போயிட்டு சரி பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா கையோடு வாங்கிட்டே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நானே ஷாக் ஆகிட்டேன். ஐயோ வந்துருச்சு வீட்டுக்கு, காசு 8000 செலவு வேறு ஆயிடுச்சு அப்படின்னு என் மனசில் வேறு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து கொண்டு வந்து வச்சு ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. பார்க்கலாம் சின்ன ஷேப்பில் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து எனக்கு அது 8000 செலவு பண்ணது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ காசு இல்லைனாலும் அடுத்த வருஷம் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா சேர்த்து வந்து ஏசியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி அவங்க போய் வாங்கிட்டே வந்துட்டாங்க. சரி வேறு வழி இல்லாமல் நானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஐஸ் க்யூப் வந்து போட்டால் நம்மளுக்கு வந்து சில்னஸ் வந்து நிறைய வந்து கிடச்சிது. அதனால் சரி ஓகே பரவாயில்ல. சவுண்டு வந்து அந்த ஏர் கூலரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏர் கூலர் வந்து சவுண்டும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாங்கும்போது எனக்கு வந்து காசு செலவாயிருச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அந்த காசு செலவு பண்ணதுக்கு இப்படி ஒரு நல்ல ஏர் கூலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கின அந்த ஏர் கூலர் வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கிற ஏர் கூலர், பஜாஜ் ஏர் கூலர். இது வந்து 42 லிட்டர்ஸு. இதில் உள்ளே பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 பிளேடு வந்து ஃபேன் வந்து உள்ளே இருக்குது. இது வந்து நம்ம வந்து மேலே கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். கீழே இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றது வந்து காட்டுறதுக்காக இது வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்மளதில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதில் நல்லா பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம வந்து அந்த லிமிட்டில் தான் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஆஃபு, ஹையி, மீடியம், லோ. நம்ம எது தேவையோ அதை வச்சுக்கலாம். கம்மியாக வச்சுக்கலாம், மீடியமாக வச்சுக்கலாம், ஹையாகவும் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பீடுக்கான கண்ட்ரோல். இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஸ்விங் கூலோட ஆப்ஷன்ஸு. அப்படியே சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹனிகோம் ஷேப்பில் வந்து அந்த அட்டையில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து கூலிங்கான ஏர் வந்து இந்த ஹனிகோம்பில் இருக்கிற இந்த அட்டை தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தது மேலே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஐஸ் க்யூப் போடுறதுக்கான பாக்ஸு. இது வந்து இப்படி வச்சு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து இதில் வந்து இந்த சைஸுக்கு தான் நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து போட முடியும். இதில் வந்து போடும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த தண்ணியோடு போய் கலக்கும் போது நம்மளுக்கு வந்து கூலிங்கான ஏர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பேக் சைட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒயர் வந்து கீழே தொங்க விடாமல் அதில் வந்து இப்படி வந்து சுற்றி நம்ம மாட்டி கீழே படாத மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா 3 சைடுமே வந்து ஹனிகோம்பில் இருக்கிற அந்த அட்டை வந்து வச்சுருக்காங்க. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றி ஃபில் பண்ணணும். இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன ஹோல் இருக்குது. இது வழியே நம்ம ஊற்றுற தண்ணி வந்து உள்ளே போகும். முன்னாடி இருக்கிற அந்த லிமிட் பார்க்கணும் ஒருத்தர். கரெக்டாக அந்த லிமிட் வரைக்கும் தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா
மூவபிள் வீல் வந்து இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு ரூம்லேருந்து மற்ற ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வீல் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு வந்து தனியாக ஸ்டாண்டோ வேறு ஏதோ வாங்கி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து இது கூடவே அட்டாச் ஆகி வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சவுண்டு வந்து மற்ற ஏர் கூலரோட எனக்கு கம்பேர் பண்ணும்போது இது சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பஜாஜ் ஏர் கூலர்லேயே வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். 35 லிட்டர், 42 லிட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுதான் எங்களோட புது ஏர் கூலர். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வந்து ஏர் கூலர் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய்.